அவனை கொன்னுடு. என்கிட்ட கன் இல்ல. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இல்லைனா நீ செத்துருவ. என்ன டேவிட், எதுக்கு கூப்பிட்ட? கன் இருக்கா? எதுக்கு குடுன்னு சொல்றேன்ல. என்ன கன்னை கொடு. As per the information flowing in from our resources, it is confirmed that DIG Bharat Nandan has been killed in an encounter. While the police investigation has begun, there was no confirmed clues on his death. He seems to have been shot from a very short distance. I'll be dead. कौन है वो? தெரியல பாய். இன்னும் 4 பேரை கீழே வர சொல்லு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்லுங்க பாய். ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா பாய்? இப்பதான் டிஏஜி எஸ்எம்எஸ் பண்ணாரு. நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல நம்ம மீட் பண்ணலாம். I'll call you, okay? Come on boys, move it. வெளியிலனா எங்க போயிருப்பான்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ செத்து போயிட்ட. நேற்று ராத்திரில இருந்து சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இறங்கி போச்சு. மறுபடியும் ஏத்த ஆரம்பிச்சாங்க. நேற்று டிஜிபி பேசினப்போ நான் நம்பிட்டேன். நிஜமாவே நீ எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கு என்ன கொல்ல வருவேன்? Come on. Who the bloody hell do you think you are? After all, you're a sub-inspector. தனியாளா வந்து என்ன எப்படிடா கொல்லுவேன்? நான் தனியா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட எவன் சொன்னான்? எனக்கு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன். நான் உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ தான் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. யார் கூட வந்திருக்க? யார் யாருக்காக சொல்லு. अबे बेवकूफ सर्च करो और ये ना बता रहे எதுக்குடா ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்க? உன் குரூப்லயே 3 பேர் ஏன் ஆளுங்கடா? இவங்கெல்லாம் உனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு கண்டிப்பா உன்னால சொல்ல முடியுமா? ஒருத்தன் 1 லட்சம் கொடுத்தா மாறாம இருக்கலாம், 10 லட்சம் கொடுத்தாலும் மாறாம இருக்கலாம். அதோட ஒரு 0 ஆட் ஆச்சுன்னா, இன்னொரு 0 ஆட் ஆச்சுன்னா, எவனா இருந்தாலும் ஏதோ ஒரு 0 கிட்ட மனசு மாறாம இருக்க முடியாதுடா. Are you joking? புரியாத விடுங்கடா. தில்ல இருந்தா என்ன சொல்றா? அதே நேரத்துல 10 புல்லட் உண்மையில இறங்கலனா என்ன என்னன்னு கேட்டா? No. No. அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒன்ன நீயே ஏமாத்திக்க வேண்டாம். 10 பேரை ஏமாத்தினா கூட நீ ஒரு வகையில தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒன்ன நீயே ஏமாத்தினா நக்கிட்டு போக வேண்டியதான். நல்லா யோசிச்சு பார் பாய். எப்பவுமே நீ மட்டும் புத்திசாலின்னு நினைக்காத. நான் சும்மா ஆட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்ல? என்ன ஏன் பாக்குறீங்க பாய்? என்ன எதுக்காக பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் டேவிட் தான். நீங்களே மானிட்டர்ல பாத்தீங்கல்ல, அவனோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை கொண்டதே இவன் தான். நான் அப்பவே சொன்னேன் இவனை நம்பாதீங்கன்னு.
Hello. Come to the rooftop. Fast, fast. எனக்கு தெரியும்டா நீ தனியால தான் வந்திருக்க பாய் ஷூட் பண்ணாத ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நான் இங்கே ஓட தேவை இருக்காது ஷூட் பண்ணாத சொல்றேன்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஒண்ணு பிடிக்க முடியல நீ ஏன் கஷ்டப்படுற இந்த கலீல் பாய் மலேசியால தான் இருப்பான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இது வரைக்கும் யாராவது வந்திருக்கானா வர மாட்டாங்க என்ன வாய் நான் மலேசியால இருக்கிறது மெக்சிகன் பாஸ்போர்ட் வச்சு இங்க என் பேர் ஆண்டனி உன்னால என்ன பண்ண முடியும் எல்லாம் ஒரு டானாடா நாடு விட்டு நாடு வந்து எங்களைய மிரட்டுறியாடா நாளை என்ன புடுங்க முடியும்னு கேட்டல உன்னை இங்க இருந்து தூக்கி வீசினா கேட்க நாதி இருக்காதா ஸ்டாப் ஸ்டாப் இட் ஸ்டாப் மேகசின பாக்கெட்ல தான் வச்சிட்டு சுத்திட்டு இருக்கியாடா கதை முடிஞ்சடா அப்பவே கிடைச்சிருந்தா டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்டா எங்க போச்சு என்ன தேடிட்டு இருக்க இங்கதான் எங்கயோ கன் விழுதுடா இருடா வரேன் நோ டேய் இருடா வரேன் பாய் மேகசின் மொத்தத்தையும் உனக்குள்ள இறக்கணும்னு எத்தனை நாளான நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜகுபாய் मेरे बात सुनो ஜகுபாய் मेरे बात सुन ஸ்விஸ் பேங்க்ல என்கிட்ட கோடி காசு இருக்கு வேணா மொத்தத்தை உனக்கு கொடுத்துறேன் don't shoot me ஜகுபாய் நீயே சந்தோஷமா இரு நானும் சந்தோஷமா இருக்கேன் என் உயிருக்கு ஆபத்து வரும்போது நானும் உன்ன மாதிரியே எக்கச்சக்கமா கதை பேசினேன் ஆனா அதையெல்லாம் நம்ப கூடாதுடா ஹலோ இன்னும் யாராவது பாக்கியிருக்காங்களா இல்ல சார் மொத்தமா ஸ்வீப் அவுட் குட் சரி உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கு சார் என் பேர்ல இருக்கிற கேஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் நீ மறுபடியும் வந்து டியூட்டியில் சேர்ற அளவுக்கு இங்கே ஒருத்தன் இல்லையே அதுவும் இல்லாமல் உன் பேரில் இருக்கிற கேஸை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை நீ கொண்டதெல்லாம் போலீஸ்காரங்க நல்ல வேலையா அந்த டிஐஜியும் ஏசிபியும் கொண்டதுக்கு விட்னஸ் இல்லாமல் பண்ணிட்ட
அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ராட்னு நிரூபிக்கிறதுக்கு கலித்தோட ஃபோனில் பேசினதே போதும். ஐ திங்க் நீ அங்கே இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. நீ ஒன்று பண்ண, ஜக்குபாய் பேரில் மாஃபியா கேங்க நீயே மெயின்டைன் பண்ண. ஸ்விஸ் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாம் நாங்கள் கேட்டால் பணம் கொடுக்க மாட்டான், ஆனால் அதுவே நீ கேட்டால் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அண்டர்வேர்ல்ட் ஒரு போலீஸோட அண்டரில் இருக்கேன்னு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ல. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. நீ அங்கே ஓகே சார். பாய். ஷரத் சார், கெட் மீ சாஃப்ட் ட்ரிங்க். ஹலோ கணேஷ், வந்த வேலை முடிஞ்சிடுச்சுடா. எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துருங்க. எல்லாரும் இங்கே இருக்கலாம். பவித்ரா பக்கத்தில் இருக்காளா? ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. ஹாய் பவி, மலேசியா வரியா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன். இனி உன்னோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் மலேசியாலேயே வச்சுக்கலாம். வரும்போது கோபியும்